ஹலோ வியூவர்ஸ், இது GTA Vice City Stories 100% வாக் த்ரூல பார்ட் 4 வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டிங் கோர் வெஹிக்கிள் மிஷின்ஸ் தாங்க. கோர் வெஹிக்கிள் மிஷின்ஸ் என்னென்னா டாக்ஸி, விஜிலாண்டினா போலீஸாக வேலை பார்க்குறது, அப்புறம் ஆம்புலன்ஸ், கடைசியாக ஃபயர் ஃபைட்டருங்க. 4 வெவ்வேறு வெஹிக்கிள் மிஷின்ஸையும் முடிக்கிறது மூலியமாக நமக்கு வெவ்வேறு ரிவார்ட்ஸ் கிடைக்குங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி இருக்குது. ஸோ டாக்ஸி மிஷின்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாங்க. எல்லா மிஷின்ஸையும் கம்ப்ளீட் பண்ண ஒவ்வொரு ரிவார்டு கிடைக்குங்க. ஓகே, மிஷின் ஆரம்பிச்சாச்சு. ஓகேங்க, டாக்ஸி மிஷின்ஸ் எப்படி முடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 50 ஃபேர்ஸ், அதாவது 50 பேரை கொண்டு போய் இறக்கி விட்டால் டாக்ஸி மிஷின் முடியும். அது மட்டும் பண்ணாதான் முடியும்னு கிடையாது. இல்லைனா $5,000 டாக்ஸிலே சம்பாதிச்சிங்க அப்படின்னாலும் முடிஞ்சிடும். இந்த கேமில் ஒரு ஃபீச்சர் இருக்குங்க. நம்ம எல்லா வைசிட்டி அதாவது எல்லா ஜிடிஐ கேம்ஸ்லேயும் என்ன பண்ணுவோம், ஒருத்தரை போய் ஒரு டெஸ்டினேஷனில் இறக்கி விடுவோம், அப்புறம் மறுபடியும் இன்னொருத்தரை பிடிப்போம், ஒரு டெஸ்டினேஷனில் இறக்கி விடுவோம். ராக் ஸ்டார் இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. இன்னொரு காரை ஃபாலோ பண்ண சொல்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு டெஸ்டினேஷனில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு அங்கே வெயிட்டிங் சார்ஜ் போட்டு அடுத்த லொக்கேஷன் வர சொல்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வைசிட்டி ஸ்டோரிஸில் வந்து $5,000ங்கிற ஒரு போனஸான ஒரு ஃபீச்சரையும் கொண்டு வந்திருக்காங்க. அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதும் கூட தாங்க. இதுதாங்க நான் சொன்ன அடுத்த ஃபீச்சர். இப்போ போய் சன்ஷைன் ஆட்டோஸில் பொருள் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ வேற ஒரு டெஸ்டினேஷன். ஐயோ, பொருள் வாங்கிட்டு வரலங்க, உள்ளே போய் அராஜகம் பண்ணிட்டு வந்திருக்கா. போலீஸ்காரன் நம்மளை துரத்துறானுங்க. பேன் ஸ்ப்ரே போகணுமா? இது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேன் ஸ்ப்ரே போய் ஒன்றும் பண்ண தேவையில்ல போலங்க. நான் கூட $100 போயிருமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, இதுதான் நான் சொன்ன அடுத்த ஃபீச்சருங்க. இதோ வெஹிக்கிளை ஃபாலோ பண்ண சொல்கிறான் பாருங்க. அவ்வளோதானா? One eternity later. ஓகேங்க, டாக்ஸி மிஷின் பாஸ் ஆயாச்சு. டாக்ஸி மிஷின் பாஸ் ஆனதுக்கு இருங்க, இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். பாஸ் ஆயாச்சுங்க. டாக்ஸி மிஷின் ஒரு வழியாக பாஸ் ஆயாச்சு. இந்த டாக்ஸி மிஷினுக்கு கொடுத்த ரிவார்டு என்னன்னு தெரியுமாங்க? இதுதாங்க, கவனிச்சிங்களா? அது சூப்பர் மேரியோவில் கொடுப்பானுங்க பாருங்க, ஜம்ப்பு. அவ்வளோதாங்க, டாக்ஸி மிஷின்ஸ் முடிச்சாச்சு. இப்போ ஆம்புலன்ஸ் மிஷின்ஸ் முடிப்போங்க. இந்த ஆம்புலன்ஸ் வந்து 2 லொக்கேஷனில் வந்து அவைலபிளாக இருக்கும். இது வந்து லிட்டில் ஹவானாவோ லிட்டில் ஹைட்டியோன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் அது என்ன ஏரியான்னு தெரிலங்க. ஸ்டேடியம் பக்கத்துலேயே ஒரு ஏரியாவில் ஐ திங்க் டவுன் டவுனாக இருக்கும். ஆமாம், டவுன் டவுன்லேயும் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும், ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கே ஆம்புலன்ஸ் எடுத்துக்கலாங்க. பேராமெடிக் ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ நான் போய் பிக்கப் பண்ணுறேன் பாருங்க. இதோ இப்படி பிக்கப் பண்ணி மறுபடியும்
அந்த பிக்கப் பண்ண பேஷண்ட்டை போய் இறக்கி விட்டோம் அப்படின்னா லெவல் கம்ப்ளீட்டடுங்க. இதே மாதிரி 15 லெவல் முடிக்கணும். 15 லெவலா? 15 லெவல் அவ்வளவு நேரம்லாம் என்னால உட்கார முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 லெவல் கஷ்டமான விஷயம் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அது ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு பேஷண்ட் இன்க்ரீஸ் ஆவானுங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒருத்தர கூட்டு போய் இறக்கி விட்டுருந்திருப்பேன். செகண்ட் லெவல்ல அதே 2 பேர் ஆகும். தேர்ட் லெவல்ல 3, 4, 5 அப்படின்னு போயிட்டே இருக்குங்க. இதே மாரி 15 லெவலுக்கும் பண்ணிதாங்க ஆகணும். ஸோ, இத ஒரு ரோல தான் முடிக்க முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாதுங்க. எல்லா GTA கேம்ஸ்லயும் ஒரு ரோல தான் முடிக்கணுங்கிற மாரி வச்சிருப்பாங்க. ஆனா, இங்க 5 லெவலுக்கு செக் பாயிண்ட் இருக்குங்க. எவ்ரி 5 லெவல்ஸ்க்குமேவும் செக் பாயிண்ட் இருக்கு. ஸோ, நீங்க ரோவா முடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. 5, 5 லெவலா கூட முடிச்சுக்கலாங்க. நான் 5, 5 லெவலா தான் முடிக்க போறேன். ஏன்னா, சேஃப் ஹவுஸ்ல வெப்பன்ஸ் இருக்கும். வெப்பன்ஸ மறுபடியும் போய் எடுக்கிறதுனால புல்லட்ஸ் அதிகமாகும். இந்த இந்த வீடியோல நம்ம கோர் மிஷின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்றதுனால, விஜிலான்டி மிஷின்ஸும் கவர் பண்ணியிருப்போங்க. ஸோ, விஜிலான்டி மிஷினுக்கு கண்டிப்பா கன்ஸ் வேணும். கன்ஸ்ல புல்லட் அதிகமா இருந்தா தான் முடியும். ஸோ, அதுக்காக நமக்கு கண்டிப்பா புல்லட்ஸ் தேவைப்படுங்க. ஸோ, அப்பப்போ நான் போய் கலெக்ட் பண்ணிப்பேன். ஒவ்வொரு 5, 5 லெவலுக்கும் செக் பாயிண்ட் வச்சு. Many months later. அவ்வளோதாங்க. ஆம்புலன்ஸ் மிஷின்ஸும் முடிச்சாச்சுங்க. இதுக்கு நமக்கு குடுத்திருக்க ரிவார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட் ஸ்ப்ரிண்ட் தாங்க. இனிமேலு எவ்வளோதான் ஓடுனாலும் டயர்டே ஆகாதுங்க. இப்போ வந்து விஜிலான்டி மிஷன் பண்ண ஆரம்பிப்போம். விஜிலான்டி மிஷன் பண்றது இந்த போலீஸ் பைக்ல பண்ணலாம். இல்லாட்டி இந்த போலீஸ் கார்ல பண்ணலாம். இல்லன்னா வெயிட் பண்ணி பண்றதா இருந்தா, இத கடைசியா டேங்க்ல கூட பண்ணலாங்க. டேங்க் இல்லாட்டி ஹண்டர் ஹெலிகாப்டர் இருக்கு தெரியுங்களா? ஹண்டர் ஹெலிகாப்டர்லயும் பண்ணலாங்க. இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டே அ விஜிலான்டி மிஷன்ஸ முடிக்கணும்ங்கிறதுக்காக ஏன்டா பேசிட்டே இருக்கீங்க? ஓடுங்க எல்லாரும். சும்மா பேசிட்டே இருக்கானுங்க. நான் விஜிலான்டி மிஷன் முடிக்கணுங்கிறதுக்காக இப்போ வந்து ஓ! சரி அவனுங்கள இக்னோர் பண்ணிறலாம். இப்போ வந்து விஜிலான்டி மிஷன் முடிக்கணும். இப்போ வந்து விஜிலான்டி மிஷன் முடிக்கணுங்கிறதுக்காக இப்போ விஜிலான்டி மிஷன் முடிக்கிறதுக்கு வந்து நான் போலீஸ் வை அ போலீஸ் பைக்க சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த போலீஸ் பைக்ல வந்து விசிபிடி வின்டர் கிரீன். ஓகே. இந்த விசிபிடி வின்டர் கிரீன்ல வந்து நம்ம விஜிலான்டி மிஷன்ஸ கன்டின்யூ பண்ணலாங்க. நான் ஏன் பைக்க சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, போகும்போது சுட முடியுங்க. ஏன்னா எந்த வெஹிக்கிள்லயுமேவும் டிரைவ் பை பண்ண முடியாது. டிரைவ் பை பண்ண முடியும்னா, சைட்ல பார்த்து ரொம்ப அக்யூரேட்டா சுடணுங்கிற மாரி இருக்குங்க. ஆனா இத அப்படிலாம் தேவையில்ல. போகும்போது ஃப்ரண்ட்லயே கூட ஷூட் பண்ணிக்கலாம். அதனால நான் பைக் எடுத்துருக்கேங்க. Okay, buddy, you want a party? This town is a dump.
your bitch ass. இப்போ என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெக்கார்டு ஆகிட்டு இருக்கும்போதே பாதியிலே ஸ்டோரேஜ் காலிங்க. அதனால் நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது தெரியாமல் நான் ரெக்கார்டும் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் போல். விஜிலாண்டி மிஷின்ஸை முடிச்சாச்சுங்க. ரிவார்டாக இந்த ஆர்மர் தாங்க. ஆர்மர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஆர்மர் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதோ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆர்மர் பக்கத்தில் வந்து ப்ளஸ் சிம்பிள் காட்டும் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு அந்த ரெக்கார்டிங் வந்து என்னால் எடுக்க முடியலை. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன். மனசில் எதுவுமே வச்சுக்காதீங்க. நம்ம அடுத்து போவோங்க. இப்போ அடுத்த கோர் வெஹிக்கிள் மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டர் தாங்க. இந்த ஃபயர் ஃபைட்டரில் எப்படி ஆம்புலன்ஸுக்கும் விஜிலாண்டிக்கும் 15 மிஷின் முடித்தோமோ அதே மாதிரி ஃபயர் ஃபைட்டர்லேயும் 15 மிஷின் முடிக்கணுங்க. அப்படி முடித்தா நம்ம ஃபயர் ப்ரூஃப் ஆகிடலாங்க. ஃபயர் ப்ரூஃப்னால் இப்போது மாலட்டோவ்னாலேயோ ஃப்ளேம் த்ரோவர்னாலேயோ எப்படினாலும் ஃபயர்னாலும் நமக்கு டேமேஜே ஆகாதுங்க. ஃபயர் ப்ரூஃப் ஆயிடுவாங்க நம்ம விக்கு. இந்த காரை மட்டும் காப்பாற்றினா மட்டும் போதுங்க. இவங்கெல்லாம் காப்பாற்றணுங்கிற அவசியமே கிடையாது. இவனுங்க செத்தா கூட நமக்கு 15 செகண்ட் தாங்க லாஸ் ஆகும். இது கடைசி மிஷினுங்கிறதுனால லாஸ் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இவனுங்க 2 பேரையும் சாக விட்றேன் பாருங்களேன். 2 பேரா 3 பேரா இருக்கிறது. ஸோ பாருங்க, ஒருத்தன் இறந்துட்டான். 15 செகண்ட் போயிடுச்சு. இன்னும் ஒருத்தன் தாங்க, அவனும் இறந்துட்டான். ஆனால் மிஷின் பாஸ்ட்டுங்க. ஸோ மேலே இண்டிகேஷன் காட்டுது பார்த்தீங்களா, காமிச்சது பார்த்தீங்களா ஃபயர் ப்ரூஃப் அப்படின்னு. நம்ம இனிமேல் ஃபயர் ப்ரூஃபாக இருக்கலாங்க. சோதிச்சு பார்க்கலாமா? இருங்க, இதை கேன்சல் பண்ணிக்குவோம். இருங்க, நம்ம ஃபயர் ப்ரூஃபாக என்னென்னுங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போங்க. பாருங்களேன், நமக்கு ஹெல்த்தும் ஆர்மரும் குறைஞ்சிருக்காதுங்க கொஞ்சம் கூட. ஆனால் கத்துறாங்க. சான் அண்ட்ரஸில் கத்தக்கூட மாட்டான், அதாவது ஒன்ஸ் ஃபயர் ப்ரூஃப் ஆன பிறகு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க, எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாக்ஸி மிஷின்ஸ் முடிச்சு பனி ஹாப் அன்லாக் பண்ணோம். அப்புறம் ஆம்புலன்ஸ் மிஷின் முடிச்சு இன்ஃபினிட் ஸ்ப்ரிண்ட் அன்லாக் பண்ணோம். விஜிலாண்டி மிஷின் முடிச்சு ஆர்மர் இன்க்ரீஸ் பண்ணோம். அப்புறம் கடைசியாக ஃபயர் ஃபைட்டர் மிஷின்ஸ் முடிச்சு ஃபயர் ப்ரூஃப் ஆனவங்க.